Hello friends, இந்த வீடியோவில் நம்ம law and ethics இந்த பேப்பர் எப்படி படிக்கிறது, இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது, என்னென்ன படித்தா போதும், லாங்கிறத எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். law and ethics அப்படிங்கிறது வந்து இப்போ மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் போனாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஃபைனலாக இருக்கட்டும், அடுத்து ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், எங்கே போனாலும் லா தெரியாமல் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. லாங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பேப்பர். பிகாஸ் ஒரு விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம படிக்கிறதே இந்த லா அண்ட் எத்திக்ஸ் பேப்பர் தான். ஸோ அந்த லா அண்ட் எத்திக்ஸை அவ்வளோ ஈஸியாக யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர். இதை எப்படி படிக்கணுங்கிறத எக்ஸாம் பாயிண்ட்லேயும் சொல்கிறேன், ஜென்ரல் பாயிண்ட்லேயும் சொல்கிறேன். ஆனால் நமக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் நெருங்கிட்டதுனால நமக்கு எக்ஸாம் பாயிண்டில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லா அண்ட் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. கமர்ஷியல் லா, இண்டஸ்ட்ரியல் லா, கார்ப்பரேட் லா, எத்திக்ஸு. ஓகே, இப்போ நமக்கு கமர்ஷியல் லாவும் இண்டஸ்ட்ரியல் லாவும் ரொம்ப பெருசு. பிகாஸ் வந்து மோர் நம்பர் ஆஃப் பேஜஸ் கவர் பண்ணுறது வந்து நமக்கு கமர்ஷியல் லாவும் இண்டஸ்ட்ரியல் லாவும் தான். அதில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து மொத்த புக்கில் இருக்கிற மோர் தென் 60% வந்து கார்ப்பரேட் லா, இண்டஸ்ட்ரியல் லா கவர் பண்ணிடும். அதனால் நம்ம அதை லாஸ்ட்டாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எதை படிக்கணும்னா கார்ப்பரேட் லாவையும் எத்திக்ஸையும் முடிச்சுடுங்க. ஃபஸ்ட்டு எத்திக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்து கார்ப்பரேட் லா எடுங்க, அடுத்து கமர்ஷியல் லா எடுங்க. இண்டஸ்ட்ரியல் லா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எத்திக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் எத்திக்ஸ் மொத்தமே ஒரு 10 பக்கம் தான் இருக்குது. 10 பக்கத்தை படித்தா 10% எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எத்திக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் லா மட்டும் கண்டிப்பாக டாப் டு பாட்டம் புக்கில் என்ன இருக்கோ அது ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் தரவாக படித்தாகணும். பிகாஸ் நம்ம வந்து படிக்கிறது லா, இது காஸ்ட் அக்கௌண்டிங். ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் தான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் பண்ண போகிறாரு. இந்த கேஸில் கண்டிப்பாக கம்பெனி லாவை பற்றி தெரிஞ்சாகணும். அதனால் கார்ப்பரேட் லாவை நீங்கள் டாப் டு பாட்டம் படித்தாகணும். கமர்ஷியல் லா வந்து எப்படி படித்தா போதும்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபவுண்டேஷனில் ஏற்கனவே வந்து லா படிச்சிருப்பீங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படிச்சிருப்பீங்க. இது போக இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், எல்எல்பி ஆக்ட் 2 ஆக்ட் புதுசாக வரும். அது மட்டும்தான் நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்களே தவிர அந்த 3 லா இருக்குல்ல, 3 ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அப்புறம் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ஸ் வந்து இதில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறையா தான் இருக்கும் இதில். ஆனால் நம்ம கம்பெனி லா அண்ட் எத்திக்ஸை தரவாக பார்த்துறதுனால கமர்ஷியல் லாவை நம்ம ஃபவுண்டேஷன் அளவுக்கு பார்த்தா போதும். நான் அவ்வளோதான் பார்த்தேன். ஃபுல்லாக படிக்க டைம் இருக்கிறவங்க தாராளமாக ஃபுல்லாக படிக்க பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு ஃபவுண்டேஷனோடதை பார்த்தா ஓரளவுக்கு கவர் ஆயிடும். ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. இண்டஸ்ட்ரியல் லாவில் சில இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் லா நான் சொல்வேன், அதை ஃபுல்லாக பாருங்கள். மித்த இண்டஸ்ட்ரியல் லாக்கு அப்படின்னா என்ன சொல்ல வருது, அப்ஜெக்டிவ் என்ன, அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இயர் இஸ் மஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் லாக்கு இயர் தெரியாமல் போயிடக்கூடாது. இயர் கண்டிப்பாக நம்ம படித்தாகணும், வேறு வழியே இல்லை. இயர் தான் முக்கியம் இண்டஸ்ட்ரியல் லாக்கு. கண்டிப்பாக அப்ஜெக்டிவில் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை நீங்கள் ஓனாக எழுதணும்னு நினச்சா கூட வந்து அந்த இயர் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடச்சிரும். ஸோ இயர் இஸ் மஸ்ட். இதுதான் நமக்கான மொத்த சிலபஸ். மொத்தமே 14 லெசன்ஸ் தான் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் லாவையும் எத்திக்ஸையும் முடிச்சிட போகிறோம். ஏன்னா அதை மட்டும் எடுத்தாலே பாஸ் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடலாம். 35 + 10 45% கவர் பண்ணிடலாம். கம்பெனி லா மட்டும் தரவாக படிக்கணும். எத்திக்ஸ் மொத்தமே 10 பேஜஸ் தான். படித்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். லா வந்து என்னால் வீடியோஸ் போட முடியுமான்னு தெரியாது. பிகாஸ் வந்து சம் பேப்பர் நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்குள்ளே டைம் இருந்துச்சுன்னா லா பேப்பர் போடுவேன். இல்லைனா லா பேப்பர் என்னால் கவர் பண்ண முடியாது. லா நீங்களாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் லாக்கு ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை தரவாக படிச்சிருங்க, போனஸ் ஆக்டை தரவாக படிச்சிருங்க, மினிமம் வேஜஸ், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். இந்த 4 லெசனை தரவாக படிச்சுட்டா போதும். நம்மளால் இண்டஸ்ட்ரியல் லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட முடியும். அப்புறம் இதில் வந்து அட்வான்ஸ் லெவல் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஃபவுண்டேஷனில் படித்தா போதும். ஃபவுண்டேஷனில் படிச்சுட்டு இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். எல்எல்பி அவாய்ட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஹாஃப் கொஸ்டின் தான் எல்எல்பியில் வரப்போகுது. நமக்கு சாய்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ எல்எல்பியை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா எத்திக்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து கம்பெனி லாவை தரவாக முடிக்கணும். அதுக்கப்புறம் கமர்ஷியல் லாவில் இருக்கிற இந்த 3க்கு வந்து ஃபவுண்டேஷன் புக்கை வச்சு தரவு பண்ணுங்கள். ஃபவுண்டேஷனில் இருக்கிறது தரவாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து புக்கில் இருக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். மொத்தமே 20 to 30 பேஜஸ் தான் இருக்குது. அதை முடிச்சிருங்க. எல்எல்பி படிக்க நினைக்கிறவங்க படிச்சுக்கலாம். பட் அது எல்லாமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் லாவில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆக்டை தரவு பண்ணியிருங்க. இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வந்துடும். இந்த 3ல் மாற்றி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த 3 தரவாக படிச்சிருங்க. இது 3ல் வந்துச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு சாய்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம இந்த லா படிக்க போகிற ஷெடியூல். இந்த லாக்கு
பர்டிகுலராக இந்த டாப்பிக்கில் வந்து எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டெஃபினட்டாக போடுறேன். பட் கண்டிப்பாக லா வந்து மித்த சப்ஜெக்ட்ஸ் மாதிரி என்னால் ரெகுலராக போடுறது கஷ்டம், டைம் இல்லை, 2 months தான் இருக்குது. ஸோ அடுத்து நான் இன்னும் 2 சம் பேப்பர் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் லாவில் பர்டிகுலராக இந்த டாபிக் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கு மட்டும் நான் வீடியோ போடுறேன். மித்ததுக்கு டைம் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.